வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அங்க நடக்கிற அன்னதானத்தை பார்த்ததும் ஹீரோயின் அங்க உள்ளவங்க கிட்ட போயிட்டு, இது மாதிரி அன்னதானம் நடக்குதே, இது டெய்லி நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாம்மா, அபிராமி அம்மாவோட சிலை இருக்குல்ல, அந்த அம்மாவுக்காக அவங்களோட பையன் கார்த்தி டெய்லி இந்த மாதிரி அன்னதானத்தை போடுறாங்க. இதனால நிறைய ஏழைகள் வந்துட்டு பயன்பெறாங்க. இந்த மாதிரி அன்னதானம் தான் எங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு. காலையிலே வேலைக்கு போகும் பொழுது எங்க கிட்ட பணம் இல்லைன்னா நாங்க இந்த மாதிரி இடத்துல வந்து சாப்பிடுறோம், எங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியா, இது எல்லாத்தையும் பண்றது கார்த்தியா? அவரு சொல்றாரு, ஆமாமா, அவரு எங்க எல்லாருக்குமே கொலசாமி மாதிரி அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊர்ல எல்லாருக்கும் இவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கணும். அங்க ஒருத்தர் பார்த்தா குலசாமி அப்படிங்கிறாரு, இங்க ஒருத்தவங்க காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு தோணுது. இந்த ஊருக்காக நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுது. அப்போ நம்ம அவரை பார்த்து நேரடியா பாராட்டுனா ரொம்ப நல்லா இருக்குமே. பேசாப்ல அவரை நேரடியா பார்த்து நம்ம வந்து பாராட்டு தெரிவிச்சிடலாமா அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு, சரி, இங்க உள்ள யாருக்கிட்டையாவது அவர் யாரு அப்படின்னு கேட்போம், அவரை அடையாளம் காமிச்சா அவர்கிட்ட இப்ப நம்ம போய் பேசுவோம் அப்படின்ட்டு ஹீரோயின் அங்க உள்ளவங்க கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இங்க கார்த்தி அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா, அதோ அங்க நிக்கிறாரு பாருங்க, அவருதான் கார்த்தி அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோயினும், சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. போயிட்டு அங்க நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்து மத்தவங்க கிட்ட பேசிட்டு நிக்கிறாரு. ஹீரோயின் போயிட்டு ஹீரோ ஷோல்டர்ல கை வைக்க போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. டக்குன்னு மயங்கி கீழே விழுகுறாங்க. அப்ப ஹீரோ திரும்பி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, ரேவதி இங்க மயங்கி கிடக்குறா அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தூக்கிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ரேவதியை அட்மிட் பண்றாங்க. அப்ப டாக்டர்ஸ் வந்துட்டு ரேவதிய பாக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு டாக்டர்ஸ் கிட்ட, இங்க பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ரீசெண்டா கூட இவங்களுக்கு தலையில அடிபட்டு இருந்துச்சு, அதை வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு இவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு மயக்கத்திலேயே தான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று கண் விழிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப வந்து ஹீரோ வெளியில வந்துடுறாரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு கண் விழிச்சு நர்ஸ் கிட்ட, நர்ஸ், நான் இங்க எப்படி வந்தேன், எனக்கு லைட்டா மயக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு, மயங்கிட்டேன், நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, அந்த நர்ஸ் சொல்றாங்க, கார்த்தி அப்படிங்கிறவரு தான் கொண்டாந்து உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாரு, இவ்வளவு நேரம் உங்க கூட தான் இருந்தாரு, இப்ப போயிட்டாரு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சாக்குறாங்க. என்னடா இது, நம்ம அவரை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம், அவரு தான் நம்மளை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காரு, பட் வந்து அவரை நம்ம நேரடியா பார்க்காம இருந்துட்டோமே அப்படின்ட்டு. அப்போ நர்ஸ் சொல்றாங்க, என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா, அவரை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனேன், அதுக்கப்புறம் எனக்கு எப்படி மயக்கம் வந்துச்சு அப்படின்னே தெரியல, கடைசியில முடிச்சு பார்த்தா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு. அப்ப நர்ஸ் சொல்றாங்க, சரி அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் வெளியில போயிட்டு நேரா மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. மயிலு ஃபோன் அட்டன் பண்ணி, சகல, இது மாதிரி ரேவதி எங்க போனான்னு தெரியல சகல, ரேவதியை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதி வந்துட்டு என்னை தேடி வந்துட்டா, அவளை நான் இப்ப கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன், என்னை யாரு அப்படின்னு தெரியல, கார்த்தி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கா. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க மயிலு. அப்படியா சகல, அந்த கடவுளா பார்த்து ரேவதிய வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்றாங்க. இங்க பாருங்க சகல, இப்ப ரேவதி எங்க இருக்கா? ஹீரோ சொல்றாரு, ரேவதி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, நீங்க வந்தீங்க அப்படின்னா ரேவதியை கூட்டிட்டு போகலாம். இதை கேட்டதும் மயிலும், சரிங்க சகல, காலையில இருந்து நானு, அத்தை, அப்புறம் மாமா 3 பேருமே ரேவதியை தேடிக்கிட்டு இருக்கோம், அவ எங்க போனானே தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அவ இப்ப இங்கதான் இருக்கா, வந்து கூட்டிட்டு போங்க. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா அவங்க மாமா கிட்ட, மாமா, ரேவதி ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம்,
ரேவதி மயங்கி விழுந்திருக்கா. அவளை கொண்டு போய் சகல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நல்ல வேளை கடவுளா பார்த்துதான் அந்த ரேவதியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்ப ரேவதி நல்லா இருக்காளாம், வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேரா ரேவதிய பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. அப்ப மயிலு ராஜா ரெண்டு பேருமே போயிட்டு ரேவதி கிட்ட, ரேவதி எங்க போன காலையிலேயே யாருக்கிட்டையுமே சொல்லாம இப்படி எல்லாம் போக கூடாது அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் வந்துட்டு கார்த்தி அப்படிங்கிறவரை பாக்குறதுக்காக வந்தேன். அப்பதான் எனக்கு திடீர்னு இந்த மாதிரி மயக்கமாகிருச்சு. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இனிமே நீ இங்கேயும் போகும் பொழுது தயவு செஞ்சு எங்க கிட்ட சொல்லிட்டு போ. உனக்கு ஏதாவது ஆணுச்சுன்னா கண்டிப்பா எங்களால யாராலையுமே தாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் இனிமே இங்கேயும் சொல்லாம போகாத. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சரி, ஆனா நான் எதுக்காக போனேன் அப்படின்னா கார்த்தி அப்படிங்கிறவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போனேன். அவரு இந்த ஊர் மக்களுக்காக நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து பாராட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு போனேன். பட் எனக்கு எப்படி மயக்கம் வந்துச்சுன்னே தெரியல. அவர் தான் என்ன கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காரு. இவ்வளவு நேரம் அவர் தான் என் கூட இருந்திருக்காரு. நர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, பட் அவரை என்னால பார்க்க முடியல. என்னைக்காவது ஒரு நாள் அவரை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அப்ப மயிலு இதையெல்லாம் கேட்டுட்டு அவங்க மாமா கிட்ட, பாத்தீங்களா மாமா, ரேவதியோட ஆள் மனசுல கார்த்தி இன்னும் இருக்காரு. அதனாலதான் ரேவதி தானாவே கார்த்தியை தேடி போறாங்க, பாத்தீங்களா. மயிலு சொல்றாரு. சொல்றத கேட்டுட்டு மாமா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, கண்டிப்பா ரேவதியோட மனசுல இருக்கிற அந்த காதலை யாராலையுமே என்னைக்குமே வந்துட்டு தடுக்க முடியாது. ரேவதி அந்த அளவுக்கு மாப்பிள்ள மேல பாசத்தோட இருக்கா. ஈஸ்வரி வேணும்னா ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம், பட் அவளால கண்டிப்பா பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா வீட்டுக்கு போயிட்டு ஒரே பண்றாரு, ரேவதி என்னை தேடி வந்திருக்கா. உண்மையாவே என்னை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் தேடி வந்திருக்காளா, இல்ல வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஹீரோவுக்கு குழப்பம். இன்னொரு பக்கம் நம்ம மயில் இருக்காருல்ல, அவரு நேரா ரேவதி கிட்ட, ரேவதி காலையில இருந்து உன்னை காணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே தேடணும், ஏன் நீ கேட்காம வந்துட்ட. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல நான் சொன்னா நீங்க யாரும் என்னை வெளியிலே விட மாட்டேங்கிறீங்க. நான் எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறது. அதனாலதான் எங்கேயாவது கிளம்பி போகலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன். நான் பண்ணது தப்பா அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, நீ பண்ணது எதுவும் தப்பு இல்லம்மா. எவ்வளவு நாள் தான் நீ வீட்டுக்குள்ளேயே இருப்ப. ஆனா ஈஸ்வரி கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறா. உன்னை கொஞ்சம் கூட வெளியில அனுப்பணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறா. அதுக்கு நான் என்னமா பண்றது, உனக்கே தெரியும். அப்பையிலேந்து உங்க அம்மா என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்க மாட்டா. அவ இஷ்டத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதனால என்னால எதுவும் பண்ண முடியலம்மா. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிப்பா விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா வந்துட்டு உங்களை எதுவும் பேச மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, ஈஸ்வரி வேற எங்க பார்த்தாலும் ரேவதியை தேடிக்கிட்டு இருப்பா, அவளுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. மயிலும் சரிங்க மாமா அப்படின்ட்டு நேரா அவங்க அத்தைக்கு போன் பண்றாங்க. அப்போ ஈஸ்வரி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள, ரேவதி கிடைச்சிட்டாளா, எங்க இருக்கிறா, நான் எங்க பார்த்தாலுமே தேடி பார்த்துட்டேன், ரேவதி எங்க போனா அப்படின்னே தெரியல. அதுக்கு மயில சொல்றாரு, அத்தை ரேவதிய நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ரேவதியை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரா, வாங்கத்த. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகத்துல இருக்காரு. ரேவதியை இத்தனை நாளும் நம்ம எவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்க போறோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ரோகிணி கேக்குறாங்க, அம்மா ரேவதி வீட்டுக்கு வரவே இல்லை, எங்கம்மா ரேவதிய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, ரேவதிய காணோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, ரேவதிய அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வராங்களா. இதை கேட்டதும் ரோகிணிய சரிம்மா அப்படின்னு சொல்ல, மயிலும் நம்ம ராஜாவும் ரேவதியை கூட்டிட்டு வராங்க. ரேவதி வந்துட்டு அப்படியே பம்மிக்கிட்டே வராங்க. அப்போ ரோகிணி நேரா ரேவதிய பார்த்து, எங்கடி போன, உன்னை காணோம் அப்படின்னு. அங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டோம். உனக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி போறது ரொம்ப தப்புடி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுக்கா, அதான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். ஏன்க்கா ஏன் இப்படி பயப்படுறீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த மாதிரியெல்லாம் நீ வெளியில போற வேலை வச்சுக்க வேணாம். ஏற்கனவே உனக்கு ஒரு விபத்து நடந்துச்சுல்ல, அதனால இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்னது ஏற்கனவே எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சு, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா. ஆமா, எனக்கு நடந்தது ஒரு சாதாரண விபத்து தானே. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரேவதி, இருந்தாலும் மறுபடியும் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இங்க யாராலுமே தாங்கிக்க முடியாதுல்ல. அதனாலதான் இனிமே நீ வெளியில போகும் பொழுது இங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகணும். இது கேட்டதும் ரேவதியும், சரிம்மா, இதுக்கப்புறம் நான் போகும் பொழுது கண்டிப்பா நாங்க உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போறோம். இதை கேட்டதும்
ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, சரிம்மா நான் ரூமுக்கு போறேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப மயிலும் ராஜாவும் நேரா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க, இன்னும் எத்தனை நாள் வந்துட்டு ரேவதிய மாப்பிள்ளை கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ரேவதி இன்னைக்கு யார தெரியுமா தேடி போயிருக்கா? கார்த்தி மாப்பிள்ளைய தான் தேடி போயிருக்கா. அவளோட மனசுல இன்னும் சகல இருக்காரு. அதனாலதான் ரேவதி தேடி போயிருக்கா. நீங்க இதே மாதிரி அவளை பிரிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம இனிமே வந்துட்டு இந்த மாதிரி யாரும் பேசிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஈஸ்வரி ரூமுக்குள்ள போயிட்டு, நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு குழப்பத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க ரூமுக்கு போயிட்டு அந்த கார்த்தி யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் மறுநாள் யாருக்கிட்டையும் சொல்லாம நேரா வந்துட்டு அதே அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு, இங்க கண்டிப்பா அந்த கார்த்தி வராம இருக்க மாட்டாரு அப்படின்னு வெயிட் பண்ண கரெக்டா நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவோட எதிர்க்க போய் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதியை பார்த்ததும் ஷாக் ஆகுறாரு. அப்போ நம்ம ரேவதி சொல்றாங்க, இது மாதிரி இந்த ஊருக்கு நீங்க நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி எனக்கு இந்த ஊருக்குள்ள மக்களுக்கு நல்லது பண்றவங்களை பார்த்தா கண்டிப்பா பாராட்டணும் அப்படின்னு தோணும். அதனாலதான் உங்களுக்கு நான் பாராட்டு சொல்றதுக்காக தேடி வந்திருக்கேன். ஹீரோ சொல்றாரு, நீங்க இப்படி சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப நன்றிங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி மக்கள் எல்லாருமே காலை உணவு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு காலை உணவு இந்த மாதிரி கிடைக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களை இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து குல தெய்வமா பாக்குறாங்க. உங்களை நான் வந்துட்டு எங்க அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தணும் வாங்க அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இல்ல எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர முடியாது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லங்க நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறாங்க. நேரா கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஈஸ்வரி வீட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, ரேவதி யார் அது, என்ன காரியம் பண்ற அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா உன்கிட்ட இவரை இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சது அம்மா வந்தேன். அம்மா இவரு தாம்மா இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தரை உன்கிட்ட அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். நீதானமா இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருந்த. இப்ப உன்னை விட இவரே இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காருமா. இவர் மாதிரி ஒருத்தர் இந்த ஊர் மக்களுக்கு கிடைச்சதுக்கு ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதை கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி ஹீரோ கிட்ட, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, அவர்கிட்ட என்னமா பேச போற, நான் இருக்கும் பொழுதே பேசு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லடி அவர்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும். இது கேட்டதும் ரேவதியும் சரிமா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பாரு, இப்ப எதுக்காக என் பொண்ணை வச்சு நீ வீட்டுக்குள்ள வந்திருக்கியா? ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. ரேவதி தான் வந்துட்டு என்னை கூட்டிட்டு வரா. அவளோட ஆர்வம் தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. இங்க பாருங்க, நானா வந்துட்டு ரேவதிய சந்திக்கல. ரேவதியா வந்து என்னை சந்திக்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம டென்ஷன் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் என்னன்னா, ஜஸ்ட் 5 rupees அண்ட் 10 rupeesக்கு இந்த ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த கிளிப்ஸ் எல்லாமே எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்லுவேன். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். நம்ம ஹீரோ கண்டிப்பா ரேவதியோட பழைய ஞாபகங்கள் வரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா முயற்சி பண்ணுவாரு. இன்னொரு பக்கம் புதுசா ஒரு வில்லி வந்து என்ட்ரி கொடுக்க போறாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த வில்லியை நம்ம எல்லாருமே ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதே கார்த்திக் ஸ்டோரியில மாயாவா வந்திருந்த